வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக ஒரு பாயாசம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பால் காய்ச்சுற டைம் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு நல்லா கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அவல் நல்லா ஊறி வந்திருக்கும். இதையும் நல்லா அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாவே அவ்வளோதான், பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த பால் கூட வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பிரித்து போயிடுதா. அதனால எனக்கு சரியாக தெரியல எப்போ சேர்த்துக்கிட்டா பால் பிரித்து போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க.